Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். இன்னைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் ஒன்றிணைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அன்புமணியோட பேச்சும் இனி நமக்கு எந்த தடையும் இல்ல, வேகமா முன்னேறி செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சா இருக்கு. இதன் மூலமா பாமக நிறுவனர் ராமதாஸோட இந்த பாமக அதிகாரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, நீங்க சொல்றது சரிங்க. திரு அன்புமணி அவர்கள் பேசுறது பாத்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய தந்தையை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பெருநோக்கம் அவருக்கு இருப்பதாக நான் பாக்குறேன். ஏன்னா அவர் இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பே தெரியல. மேலாட்டமா ஐயான்னு சொல்றாரு, தன்னை தனக்கு ஏற்பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாம் சொல்லிட்டு அவர் நிச்சயமாக ஒற்றுமையாக செயல்படுவதற்கு அவர் தயார் இல்லை. அதாவது முழுக்க முழுக்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில இருக்காரு. ஏன்னா சுதந்திரமா நேத்துல இருந்து சுதந்திரம் கிடைச்சு போகுதுன்னு சொன்னா இனி எல்லா பக்கம் வருவேன்னு சொன்னா தடையை எங்க இருந்ததுங்க? எல்லா பக்கம் போகங்கள் ஐயா சொல்லியிருக்காரு, தடையே கிடையாது. அப்போ எனக்கு அன்புமணிக்கு என்னன்னா, ஒரு வயதில் குறைவானவர், தந்தைக்கு வயதாயிடுது, யாரு கூட போயிடுவாங்க தைரியம்ங்க. இது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய தவறு. மருத்துவர் ராமதாஸ் அவருடைய உழைப்பை தன் வாழ்க்கைக்கு முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸ் தன் பெரிய ஆன பிறகு தந்தையை தான் சீரப்படுத்துறான்னு சொன்னா இது எந்த வகையிலும் சரியானதே அல்ல. அன்புமணியினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. நிச்சயமாக இந்த கட்சி பிளவை நோக்கித்தான் அன்புமணி செலுத்தினார். ஏன்னா நேற்று ராமதாஸையா பார்த்திருப்பீங்க, தெளிவா சொன்னார். அதாவது தொண்டனாக பணியாற்றுவேன், ஐயா ஐயான்னு சொல்ல வேண்டாம், இது அப்பான்னு சொல்ல வேண்டாம், நிறுவனர் சொன்னார், அதனால நான் ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவேன் சொல்ல சொன்னார் இல்லைங்களா? ஆனா அதுக்கு தயாரா இல்லையே. இந்த அன்புமணி அவர்களுக்கு இந்த உயரத்தை ஒவ்வொன்றாக கொடுத்தது யார்? ஏன்னா அவரை பெற்று எடுத்ததே அவர் தானே. அப்போ அவருக்கு ஒரு இழுக்கு வருகிற மாதிரி, அவருக்கு ஒரு அவமானம் உருவாகிற மாதிரி மகன் துணிச்சலாக செய்யறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணி எங்க போக போறீங்க? எந்த எல்லைக்கு போக போறீங்க? அது ஒரு தேர்தல் முடிஞ்சதுன்னா இதெல்லாம் காணாம போயிருங்க. அன்புமணியினுடைய செயல்பாடுகள் மிக தவறானது. மருத்துவர் ஐயா உண்மையில் ஒரு வேதனையோடு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பேராசி தீரணையா சொன்னாங்க வீட்டுக்கு கொடுத்து போகணும். அதாவதுங்க மருத்துவர் ஐயா பல ஆயிரம் பேரத்தை உருவாக்கியவர், பல லட்சம் பேருக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர். அவர் அவர் தனிப்பட்ட ஒரு நபரால் இந்த இயக்கம் இன்று வரையிலும் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கு பிறகு கருணாநிதி, ஐயா எடப்பாடியார், இப்படி அத்தனை தலைவர்களோடும் அரசு செய்து பயின்றவர். இப்ப அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, அவருக்கு நினைவாற்றல் இல்லை, அதெல்லாம் சொல்றாங்க, தவறான விஷயம். அதாவது அவர் வீட்டிலே முடங்கியிருந்தாலும் கூட உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே வீரியமாக பாமகவை செயல்படுத்தக்கூடிய வலிமை ஆளுமை உள்ளவர். இப்ப நீங்க சோசியல் மீடியா காலம், அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வீரியமிக்க தலைவர். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அறிக்கையும் எழுத்தும் பேச்சும் அந்த சமுதாய மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குங்க. எனவே அன்புமணி ராமதாஸ் நினைக்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஒரு கூடுதல் 1000 பேர் உட்கார வச்சு பேசிட்டு போறதெல்லாம் பெரிய வெற்றி எல்லாம் அல்ல. பின்பு தேர்தல் காலம், வாக்காளர் சந்திப்பு, பொதுமக்கள் சந்திப்பு வருகிற போது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவா அன்புமணியாண்டு வந்தால் நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான் மனதில் நிற்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கும் 45 ஆண்டுகளாக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள். எனவே அவரை உதாசீனப்படுத்திக்கிட்டு அன்புமணி செய்யக்கூடிய காரியம் சரியான பாருங்க. ஒருத்தர் நீக்கிறாரு, உடனே சேர்க்கிறாரு. அவர் நீக்கிறதுக்கு நியம கடிதம் தர்றாரு. இதெல்லாம் போட்டி மனப்பான்மை, ஏற்றுக்கு போட்டியே பண்ணாரு. இது நல்லதே அல்ல. ஏன்னா இவர் நியமிச்ச மாநில பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் செல்வாக்குடையவர்கள் கட்சி வளர்த்தவர்கள் அல்ல. மருத்துவரையாவை உதாசீனப்படுத்துகிற வகையில் தான் அதுக்கு பண்றாரு, வேற காரணம் இல்லை. இன்னொரு விஷயம் பாருங்க, அதாவது யாரோ எழுதி கொடுத்தாங்க, யாரோ தூண்டல் செய்யறாங்க என்று இட்டுக்கட்டி பேசுறாங்க. இது மிகப்பெரிய தவறுங்க. அப்படியெல்லாம் ஒரு படித்த மருத்துவர், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மருத்துவரானவர், மெத்த படித்தவர், மிகப்பெரிய அறிவாளி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவருக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த காலம் தெரியும், கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம். நிச்சயமா திரு ராமதாஸ் இல்லாம பாமக இயங்குறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட கருத்தை புரிஞ்சுக்கிறேன். நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான மோதல் முற்றி இருக்கிறது. தற்போது இன்றைய அன்புமணியின் பேச்சு என்பது அதை பகிரங்கமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறது. மருத்துவர் ராமதாஸுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அன்புமணி பல்வேறு கருத்துக்களை இன்று முன்வைத்தார். தான் தலைவர் என்றும் தனக்குத்தான் அதிகாரம் உள்ளது என்றும் பொதுக்குழுவுக்கே நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் உள்ளது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். பெருந்திரளான நிர்வாகிகளும் அன்புமணியின் பின்னால் இன்றைய கூட்டத்தில் ஒருங்கிணைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.